வணக்கம். நம்ம வில்லேஜ் சீனரி வரைகிறதுல பார்ட் 2ல் இருக்கோம். ஸோ வில்லேஜ் சீனரினாலே வீடுங்க தான். லேண்ட்ஸ்கேப்னாலே நிறைய வீடு தான், கண்டிப்பாக வீடு வரைவாங்க. அப்புறம் அந்த லேண்டில் இருக்கிற செடி கொடிங்க வரைவாங்க, அப்புறம் மரம் வரைவாங்க. அதான் லேண்ட்ஸ்கேப். சீஸ்கேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலில் இருக்கிறது, ஷிப்பு, அப்புறம் டால்ஃபின் குதித்து விளையாடுற மாதிரி, அதெல்லாம் சீஸ்கேப். ஸ்னோஸ்கேப்னால் ஸ்னோவில் இருக்கிற மாதிரி வரைவாங்க, இக்லூ வீடுங்க, அப்புறம் ஸ்கேட்டிங் போகிற மாதிரி, அதெல்லாம் ஸ்னோஸ்கேப். அப்புறம் ஸ்பேஸ் ஸ்கேப்னால் அந்த விண்வெளி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கேப்ஸ் இருக்குது. நாம் லேண்ட்ஸ்கேப் பார்த்துட்ருக்கோம். ஸோ லேண்ட்ஸ்கேப்னால் கண்டிப்பாக வீடு நாம் வரைவோம் இல்லைங்களா? ஸோ அதில் கொஞ்சம் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வீடுங்க நம்ம இப்போ எப்படி வரைகிறது அப்படின்றது பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீடு மோஸ்ட்லி என்ன ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இல்லையா, செவ்வக ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் குடிசை வீடு கூம்பு வடிவம், அதாவது கோன் ஷேப்பு இருக்கும். ஓகேங்களா? இப்போ கோன் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கோனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இந்த லைனை எந்த புள்ளி 2ஆக பிரிக்குது. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஈக்குவலாக டிவைட் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அப்படியே நேராக மேலே எவ்வளோ அந்த குடிசையோட ஹைட்டுக்கு நீங்கள் டாட் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த டாட்லேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணணும், இந்த டாட்லேருந்து இந்த பக்கம் லைனை கனெக்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்புறமா இப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டே வரணும். இந்த புள்ளி வந்த வாட்டி அப்படியே மேலே மறுபடியும் எவ்வளோ ஸ்பீடுக்கு நம்ம இறங்கினோமோ அதே மாதிரி 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கூம்பு கிடச்சிருச்சு, அதாவது ஒரு கோன் கிடச்சிருச்சு. இந்த லைனை நான் எரேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இப்படி போடக்கூடாது, ஒன்று இப்படி போட்டுட்டு அப்புறம் இந்த இடத்துல இப்படி, இதெல்லாம் தப்பு, சரிங்களா? ஸோ எதுக்கு இந்த மையப்புள்ளி சென்டர் பாயிண்ட் வைக்கிறோன்னா கரெக்டாக இதுதான் 2ஆக ஈக்குவலாக பிரிக்கிறதுக்காக தான். 2ஆக ஈக்குவலாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் ஒரே மாதிரியே ஸ்லாண்டிங் லைன் ஒரே மாதிரியே கிடைக்கும். அதே மாதிரி இந்த கர்வ் போடும்போது சென்டர் பாயிண்ட் இதுன்னா கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வரணும், அப்புறம் மேலே ஏறணும். இப்போ இது சென்டர் பாயிண்ட்னால் இப்படி இறங்கிட்டு இந்த இடத்துலையே இறங்கிட்டு இப்படி போகிறது, ஓகேங்களா? இதெல்லாம் தப்பான விஷயங்கள். ஸோ சென்டர் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் சென்டர் இருக்குது. இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது போட்டாச்சு. அப்புறமா கொஞ்சம் தள்ளி இங்கே தான், இந்த இடத்துல இங்கேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தள்ளி ஒரு டாட். இந்த பக்கம் எவ்வளோ தள்ளி இங்கே ஒரு டாட் வைக்கிறீங்களோ அதே மாதிரியே தள்ளி ஒரு டாட். ஓகேங்களா? இங்கேருந்து தான் நமக்கு வால் இந்த குடிசையோட சுவர் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்கள் கோன் ஷேப்பும் போடலாம், சிலிண்டர் மாதிரி கர்வாகவும் போடலாம், இல்லை நீங்கள் இல்லை ஸ்லீப்பிங் லைனாகவும் விட்டுடலாம். ஓகேங்களா? இது போட்டுட்டு ஃபஸ்ட்டு சென்டர் லைனை போட்டுடுங்க. அப்புறம் இது 2ஐயும் பிரிக்கிற மாதிரி இங்கே ஒரு டாட், இது 2ஐயும் பிரிக்கிற மாதிரி இங்கே ஒரு டாட். எப்பயுமே ஈக்குவலாக இப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்படி ஈக்குவலாக வரணுன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் டாட் வைக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் டாட் வச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ இது இந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மூங்கில் ஃபஸ்ட்டு வைப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு மேலே தான் தென்னங்கீற்று, கோகோனட் ட்ரீயோட லீஃப் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ட்ரை பண்ணி, இல்லை பாம் ட்ரீயோட லீவ்ஸு அதெல்லாம் வைப்பாங்க. சம்டைம் இது குச்சி அவ்வளோதான், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குச்சி அவ்வளோதான். ஸோ இதில் இந்த டெக்ஸ்சர்ஸ். இப்போ இந்த லைனு இப்போ நம்ம எரேஸ் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வரும்போது ஜஸ்ட் ஒரு லிமிட்டு தான், இதை தாண்டி அந்த இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான்.
ஸோ லைன் வந்து போடும்போது இப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் போடுங்க. இப்படின்னு போட்டுறாதீங்க, தப்பு. ஓகேங்களா? போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். இந்த லைன் கூட இப்போ நம்ம எரேஸ் பண்ணிடலாம். சும்மா அது அங்கே முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், கோன் ஷேப்பில் முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வாசல் போட போகிறோம். வாசல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி குடிசைக்கெலாம் வந்து ஹைட்டு ரொம்ப கம்மியாக தான் வைப்பாங்க. ரொம்ப ஹைட்டாக வாசப்படி இருக்காது, சரிங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதை சுற்றி போடும்போது இணைக்கோடுகள்லாம் தெரியும் இல்லைங்களா? இணையாக போகணும், ஆனால் இடிச்சிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நான் இப்போ ஸ்கெட்சில் போட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னா இதுக்கு பேரலாக போகணும். ஒரே மாதிரியான கேப் விட்டு தண்டவாளம் ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே மாதிரி போகணும். உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற ஜன்னல் இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமு, ஓகேங்களா, கதவை சுற்றி இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் குண்டா அப்புறம் ஒல்லியாக இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, தப்பு. ஓகேங்களா? ஒரே மாதிரி போகணும். ஓகேங்களா? இப்போ கதவு உள்ள சில குடிசைக்கு கதவே இருக்காது, பட் பரவாயில்ல, நாம் கதவு போடலாம். ஸோ கதவு கொஞ்சம் திறந்து இருக்கிற மாதிரி போடுறேன். இருங்க, அப்புறமா ஸ்கெட்சில் போட்டுக்கிறேன். ஸோ வாசல் வேணும்னா வாசல் ஆக்சுவலாக இப்படி போடக்கூடாது, தப்பாக போட்டேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? ஓ மை காட். ஓகேங்களா? இது ஃபுல்லாக நான் ஸ்கெட்சில் போட்டு காமிக்கிறேன். இந்த வாசல் எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் போட்டுருங்க. ரெக்டாங்கிள் போட்டுட்டு கொஞ்சம் குறுகணும், இப்படி ஸ்லாண்டிங் லைன் போடணும். இது வந்து வாசல், அந்த இது கதவோட லைனு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்படி உள்ளே போகணும். இந்த இடத்துல இப்படி ரெக்டாங்கிள் இருக்கும். நிறைய பேர் படிக்கட்டு நிறைய கஷ்டப்படுவாங்க, அதனால் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் போட்டுருங்க. ரெக்டாங்கிள் போட்டுட்டு கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங். மறுபடியும் இதை விட பெரிய படி வேணும்னா பெரிய ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. மறுபடியும் இங்கே போய் இப்படி ஸ்லாண்டிங்காக கனெக்ட் பண்ணும். அப்போ தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு கால் வைக்கிற இடம். இது கல், இங்கே கால் வைப்பீங்க, அடுத்து இங்கே கால் வைப்பீங்க, அந்த மாதிரி வரும். ஓகே, சரி. இந்த குடிசை ஃபுல்லாக நான் பிளாக் பண்ணி காமிக்கிறேன், ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிளாக் ஸ்கெட்ச் போட்டாச்சு. அதுக்கு கீழே இருக்கிற அந்த பென்சில் லைன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணலாமா? நான் ஸ்கேல் வச்சு லைன் போடலான்னா தேவையில்லை, ஓகேங்களா? இது வந்து அந்த அளவு பர்ஃபெக்டாக யாரும் ஸ்கேல் வச்சு ரொம்ப இதாக கட்ட மாட்டாங்க, ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே ஆடினா மண் செவரு தான் இருக்கும். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அசைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இந்த இதில் நேராக இருக்கணும்னு தேவையில்லை, இந்த லைன்ஸ்லாம் நேராக இருக்கணும்னு தேவையில்லை, ஓகேங்களா? என் தென்னங்கிட்டு தானே, இப்படி கூட இருந்தால் கூட ஓகே, கொஞ்சம் வளைஞ்சு இருந்தால் கூட ஓகே. சரி, இப்போ முதல் வீடு முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இன்னொரு வீடு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ 2 குடிசை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஐ திங்க் இதை நான் வீடியோ 1லேயே சொல்லியிருக்கேன் நான். இப்போ வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னா, ஓகே, இதுக்கு பின்னாடி இன்னொரு ஆப்பிள் காமிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபுல்லாகவே வரையணும். இப்படி
ஃபுல்லாகவே வரைஞ்சிட்டு அப்புறமா இதை நீங்கள் எரேஸ் பண்ணும்போது அந்த ஆப்பிள் பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, இந்த ஆப்பிள் பாருங்கள் இங்கே முடியுது, இந்த ஆப்பிள் இங்கே முடியுது. அப்போ முன்னாடி இருக்கிற ஆப்பிள் கொஞ்சம் கீழே இருக்கும், பின்னாடி இருக்கிற ஆப்பிள் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் நீங்கள் 2 குடிசை வரைஞ்சிங்க அப்படின்னா. ஸோ இப்போ இங்கே இன்னொரு குடிசை வரைகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் போடுற மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு தான் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ண. ஆக்சுவலாக எப்பவுமே பின்னாடி இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரையணும், சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹட் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சரி, இன்னொரு வீடு பார்த்துடலாம் சிம்பிளாக. இன்னொரு வீடு என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபுல்லாக ஒரு பெரிய ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு பெரிய ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். இந்த பெரிய ரெக்டாங்கிளில் மேலேருந்து கீழே ஒரு பாயிண்ட் கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ கட் பண்ணுறேனோ அதே தூரம் இங்கேருந்து அதே தூரத்தில் கட் பண்ணுறேன். இந்த பக்கம் ஒரு லைன் போடுறேன். இது என்ன சைஸ் லைனோ அதே சைஸ் லைன் இந்த பக்கம் போடுறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் சென்டராக ஒன்று பிரிக்கிறேன். இது 2க்கும் நடுவில் சென்டராக ஒரு டாட்டு, இது 2க்கும் நடுவில் சென்டராக ஒரு டாட்டு, இது 2க்கும் நடுவில் சென்டராக ஆல்ரெடி இங்கே இருக்குது. அந்த மாதிரி நான் சென்டர் டாட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது 2க்கும் நடுவில் சென்டராக இந்த டாட்டு, இந்த டாட்டு, இந்த டாட்டு. ஸோ இந்த பக்கம் ஸ்லாண்டிங் லைனுக்கு இப்படி லைன் போடுங்க, இந்த பக்கத்துக்கு இப்படி லைன் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓட்டு வீடு. ஓட்டு வீடு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, உட்டு மாதிரி கொஞ்சம் நீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துலையும் வந்து ஒரு கொடுக்கலாம், கொடுக்காமே விட்டுடலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸோ இந்த இடத்துல ஓடு போடுறேன். ஸோ உங்களுக்கு ஓடு போட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஒரே மாதிரியான சைஸு நடுவில் தான் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரே ரோ கூட முடிச்சிடலாம், முடிச்சுட்டு கூட நீங்கள் எரேஸ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்படி தான் எதுவுமே இப்படி தான் வரையணும்னு ரூல்ஸ் இல்லைங்க. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சால் நல்லாயிருக்கும் தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சப்போஸ் வேறு எங்கேயாவது ட்ராயிங் கற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது இல்லையே எங்களுக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்களே, அது ஒவ்வொரு டீச்சர்து மாறும். சரிங்களா? உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வரைங்க. எப்படி சொன்னால் ஈஸியாக புரியுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு கதவு போடுறேன் அப்படின்னா ஒரு ஹைட்டு, கதவோட ஹைட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சென்டரில் இல்லை ஓரமாக எங்கே வேணால் கதவு வைக்கிறாங்க இப்போல்லாம். நான் இப்போ கொஞ்சம் சென்டராக இருக்கிற மாதிரி கதவு வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேரலல் லைன் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பேரலல் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் கதவு 2 கதவு இருக்கிற மாதிரி வேணும்னா இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது கதவு வந்து 2 கதவு வச்சுருக்காங்க, கைப்பிடி திறந்துருக்காங்க. இந்த வீட்டோட தரை எங்கே முடியுது, இது டைல்ஸ், இந்த வீட்டோட டைல்ஸ். இது அந்த வீட்டில் இருக்கிற வால், வீட்டுக்குள்ளே கேலண்டரு அந்த மாதிரி ஏதோ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னும் என்ன வேணும், சப்போஸ் உங்களுக்கு திண்ணை வேணும்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயே போதும், இதே போதும், விண்டோ போட்டுடலாம். வில்லேஜ் வீட்டில் நிறைய வீட்டில் திண்ணை இருக்கும்.
எப்பவுமே வீடு கதவு இவ்வளோ ஹைட் இருக்குன்னா அங்கே தான் வந்து விண்டோவும் அதே ஹைட்டு தான் இருக்கும். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். கதவு இங்கே முடியுதுன்னா அங்கே தான் வந்து விண்டோவும் முடியும். ஓகேங்களா? ஸோ விண்டோ கம்பி வச்சு போடுறீங்களா இல்லை ஸ்லைடிங் விண்டோவா, அது உங்கள் இஷ்டம். கேப் பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ கேப்னால் இந்த பக்கமும் விண்டோவிலேருந்து அவ்வளோ கேப் தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வீட்டிலலாம் விண்டோலாம் ஒரே சைஸ் தான் வச்சுருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு வீடு. ஸோ இதை வந்து நான் ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கும் படிக்கட்டு வேணும்னா படிக்கட்டு போட்டுக்கலாம், இல்லை நான் கோலம் கூட போட்டுக்கலாம். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான்மா, சரிங்களா? நீங்கள் எந்த வீடு பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றது பார்த்து வரைகிறது தான். ஒரு நிமிஷம் ஸ்கெட்ச் போட்டுடுறேன். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ சில வீடு பாருங்கள், அந்த வீடை யூஸ் பண்ணி ஒரு சீனரி ஹட்டு, இப்போ வரைஞ்ச ஹட்டு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஹொரைசான் லைன். இந்த ஹொரைசான் லைன் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? லேண்டையும் ஸ்கையையும் பிரிக்கிற லைனு. அப்புறம் மரம் பாருங்கள், கீழே பெருசாக இருக்கும், போக போக சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த ஃபென்ஸு. ஓகே, ஃபென்ஸ் போடும்போது, இந்த வேலி போடும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்படி ஒரு லைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டாண்டிங் லைன் தான் போடணும். இப்போ இந்த இடத்துலையும் ஸ்டாண்டிங் லைன் தான் போடணும். ஓகேங்களா? அப்போ தான் வேலி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி போட்டுட்டு இங்கே ஸ்டாண்டிங் லைன் போடுவாங்க. குச்சி நிற்க இந்த இடத்துல இப்படி போடுவாங்க லைனு. தப்பு. இது வந்து அந்த வேலியிலேருந்து இல்லை, அது குச்சி கீழே விழுந்துருச்சு. குச்சி நின்றுட்டு தானே இருக்கும் அந்த ஃபென்ஸில் வைக்கிற லைன்ஸு. ஸோ அதனால தான் இங்கே எல்லாமே ஸ்டாண்டிங் லைன் தான் போடணும். ஓகே. அப்புறம் மரம், இந்த கவ் இருக்குது இல்லைங்களா? இந்த கவ் ரொம்ப சிம்பிளுங்க, பார்க்க தான் அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, சின்ன லைன் இந்த இடத்துல இருங்க. ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டுடலாம். அப்புறமா நம்ம இந்த கப்பல் போடுவோம் இல்லைங்களா, பூந்தொட்டி போடுவோம் இல்லைங்களா, பூச்செடிக்கெல்லாம் கீழே தொட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷேப் ட்ரெபீசியம் அது போட்டுட்டு இந்த இடத்துல கொம்பு, இந்த இடத்துல இன்னொரு ஒரு நீள்வட்டம் மாதிரி, அவள் தான் போதும். கண், ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகேங்களா? காது போட்டுடலாம். பார்க்க லைட்டாக பூதம் மாதிரி இருக்குது. ஓகே இருங்க. நம்மளுடைய எல்லா மிருகத்தோட ஃபேஸும் பார்த்திங்கன்னா ட்ரெபீசியம் ஷேப் தான் இருக்கும். ஓகே, சிம்பிளாக ஏன்னா தூரமாக இருந்தாலும் காமிக்க போகிறோம், அதனால் இப்படி தான் பரவாயில்ல. ஓகே, பாடி வேணும்னா இந்த இது ஹம்ப்பு, இதுவும் ரெக்டாங்கிள் தான். நிற்க வைக்கிறதா நிற்க வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருக்கேன். ஒரு கால் அந்த பக்கம் இருக்கிறதுனால தெரியாது, ஏன்னா இது ஈஸி, அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் பொறுமையாக போடும்போது இன்னும் நல்லா கூட போடுவீங்க, என்னை விட நீங்கள் சூப்பராக போட்டு காமிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கும், நான் வீடியோ ரன் ஆகிறதுக்காக இப்படி ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஓகேங்களா?
அப்புறம் இந்த கோழியில் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு டாட், ஒரு வி, அவ்வளோதான். ஒரு கால் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு கால் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அது அந்த பக்கம் இருக்கிற கால் வயிற்று பின்னாடி இருந்து வரும், அதுக்காக வேணும்னா டெய்ல் சின்னதாக. ஓகே, அவ்வளோதான் போட்டிருக்கோம். ஓகேம்மா. ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு ஹட்டு போட்டு வீடா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டு வீடு. இதில் வந்து நான் தூண் வச்சுருக்கோம். அப்புறம் வீட்டுக்கு வெளியில் ஒரு அடுப்பில் பானை எறிகிற மாதிரி, ஒரு கோழி பிடிக்கிற பேஸ்கெட், ஓகேங்களா, மாட்டுக்கு வைக்கிற தண்ணி வைக்கிற தொட்டி, பம்ப் செட்டு, ஓகேங்களா. ஸோ மவுண்டெயினு, இது எல்லாமே ஈஸி தான். நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். நீங்கள் பிலோ 7 இயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹட்டு சீனரி வரைங்க போதும். இந்த ஹட்டு போட்டு, நான் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஹட்டு சீனரி ஹட்டு போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் புஷ் வரைங்க போதும். போன வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வரைஞ்சால் போதும். இல்லை நீங்கள் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்கள் இது வரையலாம். ஓகே, பசு கஷ்டமாக இருந்தால் விட்டுடுங்க, பட் ட்ரை பண்ணுங்கிற எல்லாமே நீங்கள் ரஃப் நோட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே போடுங்க, ஓகேங்களா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஓட்டு வீடு இங்கே திண்ணை மாதிரி போட்டிருக்கோம், பில்லர் வச்சு திண்ணை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிளேஸு. இப்போல்லாம் நம்ம வெராண்டா சோஃபாலாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த காலத்தில் வெராண்டாலாம் வெளியில் இருக்கும். அப்புறம் வீடு, ஸோ கோழி, மதர் ஹென்னு, அப்புறம் அதனுடைய சிக்கன்ஸ். கிணறு பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஷேப். அது எப்படி போடணும், ஒன்றுமே இல்லை, பெரிய ஓவல். இந்த இடத்துல வந்து இப்படி கர்வாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் அதை சுற்றி உள்ள ஒரு இப்படி ஒரு ஓவல். இங்கேருந்து தான் இந்த ஓவலுக்கு நடுவில் தான் உங்களுக்கு அந்த இது நிற்க வச்சுருப்பாங்க, ராட்னம் வைப்பாங்க இல்லைங்களா, அது இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கம்பி, அப்புறம் ஒரு உருளை. வீட்டில் இருந்தால் அதெல்லாம் எடுத்து பாருங்கள். இல்லை இதுக்காகவே நீங்கள் ட்ரிப்பெல்லாம் போய் ஏதாவது பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் பாருங்கள், சரிங்களா. வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா போய் அப்சர்வ் பண்ணுங்கள், அதெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குது, எப்படி இருக்குது, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ஒரு வழி. இந்த வெளியிலேருந்து குடம் வேணும்னா குடம் பக்கத்தில் பக்கெட் வைக்கணுமா, பக்கெட். ஓகேங்களா. இந்த மாதிரி வைக்கிறதுனா நீங்கள் வைக்கலாம். சரிம்மா. ஸோ இதுவும் நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். ஓகே, நீங்கள் ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்ணுங்க, ஷேப் அப்சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடு எப்படி போடணும்னு சொன்னேன், ஃபுல்லாக ரெக்டாங்கிள் போடணும். ஃபுல்லாக ரெக்டாங்கிள் போட்டுட்டு இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இப்படி பெரிய லைன் போட்டு இங்கே என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி போடுறீங்க. அப்புறம் இந்த லைனை நீங்கள் எரேஸ் பண்ணிடுறீங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ்லாம் போட சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி அவ்வளோதான். இதுதான் திண்ணை. திண்ணைன்னு சொன்னேன் இல்லைங்களா, வேறு இது. அப்புறம் இப்படி போட்டுட்டு இது ஒரு லைன். இது எங்கே முடியுதோ அங்கே தான் வந்து வாசல் ஸ்டார்ட் ஆகணும், ஓகேங்களா. இன்னொரு திண்ணை வேணும்னா கூட நீங்கள் இன்னொரு திண்ணை இந்த பக்கம் திண்ணை வேணுமா கூட வச்சுக்கலாம். கதவு, தூண் வேணும்னா தூண், பில்லர். இந்த லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிடணும் ப்ராப்பராக. பாருங்கள், இந்த தூண் தான் முன்னாடி இருக்கும், செவர் பின்னாடி இருக்கும். இந்த லைன்ஸ் வந்து எரேஸ் பண்ணிடணும், ஓகேங்களா. நான் இந்த மூணுமே நான் அனுப்புகிறேன். இந்த சீனரி, ஓகேங்களா, இந்த ஹட்டு, அப்புறம் இந்த வெல் இருக்கிற மாதிரி இந்த மூணுமே அனுப்புகிறேன். இதே தான் வரையணும்னு இல்லை, நீங்கள் வேறு வில்லேஜ் சீனரிஸ் இருந்தால் கூட நீங்கள் செஞ்சு அனுப்பலாம்.
ஓகேங்களா? இதே நீங்கள் ஒரு ஏஜ் ஒரு 13 அண்ட் அபோவ் 8th ஸ்டாண்டர்ட் மேலே 7th ஸ்டாண்டர்ட் மேலே படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு ஹியூமன் ஃபிகர் கூட நீங்கள் வரையலாம். தலையில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தனி வீடியோ. அந்த வீடியோலாம் எடுத்தோம்னா நமக்கு இன்னும் டைம் ஆகுன்றதுனால அதெல்லாம் நான் எடுக்கலை. சரிங்களா? ஜஸ்ட் சின்னதாக போட்டு காமிக்கிறேன். தலையில் வந்து ஏதோ வச்சுட்டு போகிற மாதிரியும். நீங்கள் கண்ணு மூக்கெலாம் ஃபுல்லாக தான் போடணும்னு தேவையில்லை, தெரியாது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக போட தேவையில்லை. ஏதோ வித்துட்டு போயிட்டுருக்காங்க வேணும் நீங்கள் போடலாம். அதாவது 8th 7th அண்ட் அபோவ் மேலே இருந்தால் ஒரு ஹியூமன் ஃபிகர் கூட இன்க்ளூட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? சரிம்மா, ஓகே. சிம்பிளாக ஒரு வில்லேஜ் சீனரி செஞ்சு அனுப்புங்க. ஓகேங்களா? ஒரு வீடு, அதை சுற்றி ஒரு தோட்டம் போதும். ஓகே, ஓகேம்மா. ஆல் த பெஸ்ட். பார்க்கலாம். தேங்க்யூ.